இன்னும் உங்களுக்கு அவன் மறைவானவற்றை அறிவிக்க மாட்டான். ஏன் அறிவிக்க மாட்டான்? மறைவானது எது? இப்ப என்ன நிலையில் இருக்கிறேனோ இதுக்கு அடுத்த நிலை மறைவானது. அந்த நிலையை நமக்கு உயர்த்தி அறிவிப்பான். நீங்கள் இருக்கும் நிலையில் உங்களுக்கு அந்த மறைவானவற்றை அவன் அறிவிக்க மாட்டான். அவன் அறிவிக்கும் பொழுது நீங்கள் நிலை உயர்ந்திருப்பீர்கள். உங்களுடைய முந்தைய நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்தவளா இருப்பீர்கள். நான் ஏன் அந்த மாதிரி எனக்கு அப்ப இருந்துச்சுங்கிறத நீங்க விளங்கியிருப்பீங்க. அது விளங்கும் போது நீங்க இன்னொரு நிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இருக்கும் நிலையில் உங்களுக்கு மறைவானது அறிவிக்கவில்லை. ஆனால் உங்களுடைய முந்தைய நிலை உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. நான் எப்படி இருந்துச்சு எனக்கு அப்போ தெரியுமா? சொல்ல முடியுது இல்லையா? ஆனால் இனி ஒரு நிலை உண்டு, அது மறைவானது, அதை அறிவிக்க மாட்டான். உங்களை வாழச் செய்து அறிவிப்பான். உங்களுடைய இறைவன் உங்களை வாழச் செய்து அறிவிப்பான். அப்போ உங்களுக்கு உங்களுடைய முந்தின நிலை தான் புரியும். அதை பத்தி சொல்லுவீங்க, நான் அப்படித்தான் இருந்தேன் அப்போ. முந்தின நிலை புரியும், அடுத்த நிலை புரியாது. அடுத்த நிலைக்கு நீங்கள் உயரும் பொழுது, அவன் உயர்த்தும் பொழுது உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை புரியும். தன் நிலையை ஒரு மனிதனுக்கு அவன் உணர்த்தும் பொழுது பெருமை கொண்டவனாக பெரும்பாலும் மனிதன் ஆகிவிடுகின்றான். அவனை அவ்வாறு விட்டுவிட அவனை படைத்தவன் நாடுவதில்லை. அவனை அடக்கி ஆள்பவன் அவன். நல்ல வழியில் கொண்டு செல்வதுதான் அவனுடைய வார்த்தையில் அடக்கி ஆள்வது. நம்முடைய வார்த்தையில் அடக்கி ஆள்வது என்பது உங்களை ஒன்றுமில்லாமலாக்கி உங்கள் மேல் நான் ஏறி நிற்பது அடக்கி ஆள்வதாகும். ஆனால் இறைவனுடைய வாக்கு நம்மை உயர்த்துவது, தெளிவு தருவது, அதுதான் அவனுடைய வாக்கியங்களில் அடக்கி ஆள்வது என்பது. நம்மை சுதந்திரமாக, தன்னெழுச்சியாக, சுய நினைவோடு பணிந்தவனாக நாம் வாழச் செய்து நம் நிலையை உயர்த்துகின்றான். நிலை உயரும் பொழுது முந்தைய நிலையை பற்றி நமக்கு அறிவிக்கின்றான். நிலை உயர்த்தி அறிவிக்கின்றான். ஆனால் இன்னொரு நிலை இருக்கின்றதை அதை உங்கள் இறைவன் உங்களுக்கு அறிவிக்க மாட்டான் என்று கூறுகின்றான். மறைவானவற்றை அவன் அறிவிக்க மாட்டான். அப்படி என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் சொல்லுவாங்க. அவர் ரொம்ப படைக்கும் போதே பெரிய சக்தியோட படைக்கப்பட்டிருக்காரு, அவர் தெய்வ பிறவி, அவங்களுக்கு மட்டும். அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லை. நீங்க யாரை பற்றி கூறுகிறீர்களோ அவர்களுக்கும் அவருடைய அடுத்த நிலை தெரியவில்லை என்பது அவர்களை பற்றி நீங்கள் சொல்லும் கதைகளிலே நீங்கள் ஆய்ந்து அறியுங்கள். யாரை நீங்கள் கடவுள் என்று கூறுகிறீர்களோ அவர்களுக்கும் அவருடைய அடுத்த நிலை என்னென்று தெரியவில்லை என்பதை உங்கள் கதைகளை கூறுகின்றன. அவன் அறிவிக்க மாட்டான் என்று கூறுகின்றான்.